மருத்துவர் ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி தமிழக வெற்றிக் கழகத்தோடு இணைவதற்கான பேச்சுவார்த்தை தொடங்கிய நிலையிலேயே அவரை கூட்டணியில சேர்த்துக் கொள்ள வேண்டாம் அப்படின்னு விஜய் தரப்பு முடிவு செஞ்சிருக்காங்க. எப்படியும் தமிழக வெற்றிக் கழகத்தோட இணைஞ்சிடலாம் அப்படின்னு நம்பிக்கையில இருந்த மருத்துவர் ராமதாஸ் திடீரென திமுகவுக்கு எதிராக போர்க்கொடி பிடித்த நிலையில தற்போது தலைகீழான முடிவு ஏற்பட்டிருக்கு. இது மருத்துவர் ராமதாஸ் தலைமையிலான பாமகவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி செய்தியாவே இருக்கு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போதும் பார்க்கலாம். பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாக உடைந்த நிலையில மருத்துவர் ராமதாஸ் தலைமையிலான பாமக தற்போது யாருடன் கூட்டணி வைக்க முடியாத சூழ்நிலையிலும் திண்டாடி வராங்க. ஏற்கனவே அன்புமணி தரப்பிலான பாமக அதிமுக பாஜகவோட கூட்டணி அமைத்துவிட்டதால திமுக தரப்புல கூட்டணி வைக்கலாம்னு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுச்சு. ஆனா விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன் இந்த கூட்டணிக்கு சம்மதம் தெரிவிக்கல. பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கும் இடத்துல விடுதலை சிறுத்தை கட்சி இருக்காது அப்படின்னு பகிரங்கமா அறிவிச்சிருந்தாரு திருமாவளவன். இதை தொடர்ந்து திமுகவோட கூட்டணி அமைக்கும் முயற்சி தோல்வி அடைந்த நிலையில தற்போது மருத்துவர் ராமதாஸ் திமுகவுக்கு எதிராக அறிக்கைகளை வெளியிட்டு வந்தார். இறுதியா தமிழக வெற்றி கழகத்தோட இணைஞ்சிடலாங்கிற நம்பிக்கையில அவர் திமுகவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வந்தாரு. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையின் தலைமையில இதற்கான ரகசிய பேச்சுவார்த்தைகளுமே நடந்துட்டு வந்துச்சு. ஆனா இந்த சமயத்துல மருத்துவர் ராமதாஸ் கபட நாடகம் ஆடுவதா ஒரு தகவல் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமா ஆரம்ப காலகட்டத்திலேயே மருத்துவர் ராமதாஸ் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு நடிகர் விஜய் முற்றுப்புள்ளி வச்சிருக்கார். மருத்துவர் ராமதாஸ் சினிமாவுக்கு எதிரான கருத்துக்களை கொண்டவர் என்பது மட்டுமல்லாம மூத்த தலைவரான அவரை கையாளுவதில் சிரமம் ஏற்படும்னு விஜய் கருதுறாரு. மருத்துவர் ராமதாஸ் திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில அங்கிருந்து தேர்தல் நிதி பெற்று விட்டதாகவும் ஒரு தகவல் விஜய் சொல்லப்பட்டு இருக்கு. இதன் காரணமா மருத்துவர் ராமதாஸ தமிழக வெற்றி கழகத்தோட இணைந்து கொள்ள நடிகர் விஜய் விரும்பல. இது தொடர்பான தகவலை தமிழக வெற்றி கழக கொள்கை பரப்பு துறை பொதுச் செயலாளர் ராஜ்மோகன் மூலம் ராமதாஸ் தரப்புக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கு. முன்னதா ராமதாஸ் ஆதரவாளரான ஜி.கே. மணி தான் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார். ஆனா இப்போ அவரது பேச்சுவார்த்தை தோல்வியில முடிவடைஞ்சிருக்கு. மருத்துவர் ராமதாஸ் யாருடன் கூட்டணி சேர முடியாத இக்கட்டான சூழ்நிலையில ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே அன்புமணி தரப்பிலான பாமக அதிமுக பாஜகவோட கூட்டணி வைத்த போது மருத்துவர் ராமதாஸ் தலைமையிலான பாமக எந்த காரணம் கொண்டும் கூட்டணி சேர்க்க கூடாதுன்னு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. இதனால அதிமுக பாஜக கூட்டணியில சேர முடியாத நிலையில தான் திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுச்சு. ஆனா அங்கு விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தடையாக இருந்தார். தற்போது தமிழக வெற்றி கழகத்திலையும் ராமதாஸ் கூட்டணிக்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டு இருப்பதால மருத்துவர் ராமதாஸ் தலைமையிலான பாமக இந்த தேர்தலில் போட்டியிடுமா என்கிற மிகப்பெரிய சிக்கல்ல தவிக்க தொடங்கியிருக்காங்க. இது தொடர்பா மருத்துவர் ராமதாஸ் கட்சி நிர்வாகிகளோட அவசர ஆலோசனை கூட்டத்திற்கு ஏற்பாடு செஞ்சிருக்காரு. அதனால இன்னும் ஒரு சில தினங்கள்ல மருத்துவர் ராமதாஸ் தரப்பிலான முடிவு என்ன என்பது அறிவிப்பாக வெளிவரும்னு தெரியுது. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பீர்கள்.